போட்டி தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோங்கன்னா அமெண்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அமெண்ட்மெண்ட்டில் இது கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கலாம். அமெண்ட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு என்னென்னா பார்ட் 20 ஆர்டிகல் வந்து 368. இது இந்த கான்செப்ட் எங்கேருந்து கடன் வாங்கியிருக்காங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காலேருந்து கடன் வாங்கியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட்டில் நமக்கு வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 3 டைப்ஸ் இருக்கும். ஒன்று என்ன கேட்டிங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி, 2 என்ன கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி, 3 என்ன கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ரெட்டிஃபிகேஷன் half of the state. இப்போ சிம்பிள் மெஜாரிட்டினா சிம்பிளாக பாஸ் பண்ணுறது, அதாவது ஸ்பெஷல்னா என்னென்னா 2/3 மெஜாரிட்டி, 3ல் 2 பேர் வருகை புரிந்து ஓட்டு போட்டிருக்கணும். சிம்பிள் மெஜாரிட்டிங்கிறது வருகை புரிந்தவங்களில் மெஜாரிட்டி யாருன்னு பார்க்க போகிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேரளா, இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா கேரளாங்கிறது என்னென்னா கேரளம்னு சொல்லி பேரை மாற்றிருக்காங்க. மத்திய அரசு இன்னைக்கு தான் மாற்றிருக்காங்க. அப்போ இது என்ன மெஜாரிட்டி அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி. பிறகு பவுண்டரி சேஞ்ச் பண்ணுறாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தை இன்னொரு மாநிலத்தை பிரிக்காங்க. இது எல்லாமே என்னங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டியில் போயிடும். ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன கேட்டிங்கன்னா 3ல் 2 பேர் வருகை புரிந்து ஓட்டு போட்டு பாஸ் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஏதாட்டும் ஒரு திருத்தம் கொண்டு வராங்க, டிபிஎஸ்பியில் ஏதாட்டும் திருத்தம் கொண்டு வராங்க. இதெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வரும். அடுத்த பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ரெட்டிஃபிகேஷன் ஆஃப் ஆஃப் த ஸ்டேட். ஸ்பெஷல் மெஜாரிட்டியும் பண்ணணும், பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஒப்புதல் வாங்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க, 101 அமெண்ட்மெண்ட்டில் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகி 28 மாநிலம் இருக்குன்னா 14 மாநிலத்தில் ஒப்புதல் வாங்கணும். அப்போ மாநிலம் சம்மந்தப்பட்டது. பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஏதாட்டும் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வர்றாங்க. அப்போ என்னென்னா 3வது பாயிண்டில் வருது ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ரெட்டிஃபிகேஷன் ஆஃப் ஆஃப் த ஸ்டேட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்டு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ரெட்டிஃபிகேஷன் ஆஃப் ஆஃப் த இந்த 2 அமெண்ட்மெண்ட்டுக்கு தான் ஆர்டிகல் 368 பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த கொஸ்டின் எல்லாம் கவனிக்கணும். டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட் எத்தனை கேட்டிங்கன்னா 3 இருக்குது. அதில் 368 ஆர்டிக்கலை பயன்படுத்தி திருத்தக்கூடியது எத்தனைன்னா 2 அமெண்ட்மெண்ட். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ அமெண்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அமெண்ட்மெண்ட்டுங்கிறது எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி பில்லு மாதிரி. இப்போ நமக்கு பார்லிமெண்ட்னா என்னது, பிரசிடென்ட் இருப்பார், லோக்சபா இருக்கும், ராஜ்யசபா இருக்கும். அப்போ ஒரு சாதாரண பில்லு லோக்சபாவில் அறிமுகப்படுத்தி நிறைவேற்றி ராஜ்யசபாவில் நிறைவேறி பிரசிடென்ட் கையெழுத்து போவோம், பிரசிடென்ட் கையெழுத்து போடுவார். அதே மாதிரி ராஜ்யசபாவில் ஒரு பில்லு அறிமுகப்படுத்தி நிறைவேற்றி லோக்சபாவுக்கு போவோம், பிரசிடென்ட் போவோம், பிரசிடென்ட் கையெழுத்து போவார். இது ஒரு ஆர்டினரி பில். ஆனால் அந்த அமெண்ட்மெண்ட் பில்லில் மட்டும் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஆர்டினரி பில்லு பிரசிடென்ட்டுக்கு போகும்போது அவர் என்னெல்லாம் பண்ணலாம், அவருக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து சம்மதம் கொடுக்கலாம், ரீகன்சிடர் பண்ணலாம். என்ன அடுத்தது பார்த்தீங்கன்னா வித் ஹோல்டு பண்ணலாம், ஒரு சாதாரண பில். அப்போ அமெண்ட்மெண்ட் பில் எப்படி வேரி ஆகுது, அமெண்ட்மெண்ட் பில்லுங்கிறது எப்படி வேரி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெண்ட்மெண்ட் பில் லோக்சபாவில் பாஸ் பண்ணி ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணி பிரசிடென்ட் கையெழுத்து போகும்போது மஸ்ட் பி சைன், கண்டிப்பாக ஒரு கையெழுத்து போட்டுடணும். மஸ்ட் பி சைன் அப்படின்னு சொல்கிற அமெண்ட்மெண்ட் என்ன கேட்டிங்கன்னா 24th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971. இவ்வளோதான் நம்ம பார்த்துக்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர்ஸ். அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 106 அமெண்ட்மெண்ட் இருக்குது. நார்மலாக ஒரு சைக்காலஜிக்கலாக பார்க்கும்போது 40% கொஸ்டின்ஸ் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எதை வச்சு கேட்கான்னா ஆர்டிக்கலை வச்சு கேட்குறான், அடுத்தது பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்டை வச்சு கேட்குறான், ஷெடியூல்ஸ் வச்சு கேட்குறான், ஏன்னா அடுத்து பார்ட்டை வச்சு கேட்குறான். 40% கொஸ்டின் வந்து இந்த ஆங்கிளில் தான் வருது. அதனால் அமெண்ட்மெண்ட்டுங்கிற பார்ட்டை வந்து தரவாக படிக்கணும். இப்போ நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னெல்லாம் கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கிறது கேட்ட கொஸ்டின். எப்போவுமே கேட்ட கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். எவ்வளோ தூரம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோமோ கேட்ட கொஸ்டினில் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்ட கொஸ்டினை பார்த்துட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்கான். மேட்ச் த ஃபாலோயிங் நல்லா கவனிச்சிடுங்க. 86th அமெண்ட்மெண்ட் 86th அமெண்ட்மெண்ட் வந்து 2002 கொண்டு வர்றாங்க. அமெண்ட்மெண்ட்னு பார்க்கும்போது
நம்ம என்ன கேட்டிங்கன்னா இயரோடு சேர்த்து படிக்கணும். 86th அமெண்ட்மெண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த சில்ட்ரன் சம்மந்தமாக வரும், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த 86th அமெண்ட்மெண்ட்டில் 21A ஆட் பண்ணுறாங்க, 45, அடுத்தது 51ல் நமக்கு வந்து K, 51Aல K, 3 ஆர்டிகிள் வந்து உள்ள இன்செர்ட் பண்ணுறாங்க. 3மே நமக்கு குழந்தைகள் சம்மந்தமாக வரக்கூடியது தான். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 21Aல என்னதுன்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்காங்க. அதில் வருது கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன் என்னது 6 to 14 ஏஜ், வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ 86 அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வர்றாங்க, ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி ஆக்ட் வந்து நமக்கு 2009 கொண்டு வந்து 2010 செயல்படுத்தினாலும் அமெண்ட்மெண்ட் வந்து 2002 வந்து முக்கியமான அமெண்ட்மெண்ட். அப்போ இலவச கட்டாய கல்வி 6லேருந்து 14 வரை கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து 45ங்கிறது டிபிஎஸ்பி, இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. டிபிஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு இதை டிபிஎஸ்பியில் ஒன்று கொண்டு வர்றாங்க, ஏன்னா 45 தூக்கிட்டாங்க. தூக்கும்போது அந்த இடம் வேக்கண்ட் ஆகிறதுனால 45 இருக்கிறத தூக்கி 21Aல கொண்டு வந்துட்டாங்க. 45 வேக்கண்டாக இருக்குன்னா டிபிஎஸ்பியில் சைல்டுஹுட் கேர் அப்படிங்காங்க, சைல்டு. அப்புறம் 51A டியூட்டி, ஃபண்டமெண்டல் டியூட்டியில் ஏற்கனவே நமக்கு வந்து 10 டியூட்டி தான் இருக்கும், 11ஆவது டியூட்டியை ஒன்று சேர்த்துருப்பாங்க. குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது பெற்றோர்களுடைய கடமை அப்படிம்பாங்க. அப்போ எல்லாமே குழந்தைகள் சம்பந்தமாக வருதா, வெரி இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட். 86th அமெண்ட்மெண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் 42nd அமெண்ட்மெண்ட். 42nd அமெண்ட்மெண்ட்டுங்கிறது அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் இப்போ எப்படி ஒரு 3 அமெண்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி 42nd அமெண்ட்மெண்ட் 19 அமெண்ட்மெண்ட் உண்டு. இதை தான் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா மினி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாங்காங்க. இப்போ 42nd அமெண்ட்மெண்ட் இந்திரா காந்தி பீரியடில் 1976 உள்ள கொண்டு வர்றாங்க. 19 அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க. அதில் ஒன்று முக்கியமான என்னன்னா அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியை ஆட் பண்ணுறாங்க. நம்ம பார்க்கலாம், ஏன்னா அப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டி இப்போ முதல் ஆன்சருக்கு வந்து 4th வருதா, நம்ம ஆன்சரை போட்டுருவோம். ஒரு இது பொருந்தினாவே நமக்கு ஆன்சர் வந்துடும், இதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. அப்போ 1 பொருந்திட்டா மிச்சம் 3ஐயும் பார்க்காம விட்டுட்டு போயிடணும், போட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நெக்ஸ்ட்டு இந்த அடுத்தது 48th அமெண்ட்மெண்ட். இந்த 48th அமெண்ட்மெண்ட்டுங்கிறது என்ன கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பஞ்சாபில் எமர்ஜென்சி வந்து எந்த ஸ்டேட்டில் 356 பயன்படுத்தி மாநில ஆட்சியை கலைப்பாங்க கேட்டிங்கன்னா நமக்கு வந்து 48th. ஏன்னா எந்த ஸ்டேட்டு ஆட்சியை கலைப்பாங்க கேட்டிங்கன்னா பஞ்சாப் தான். பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா நிறைய ரீஃபார்ம் கொண்டு வருவாங்க, அதில் நிறைய அமெண்ட்மெண்ட் உண்டு. பஞ்சாப்புங்கிறது இந்த காலிஸ்தான் பிரச்சனை இருக்கனால இது கூட பார்த்தீங்கன்னா 59வது அமெண்ட்மெண்ட் வரும், 63 வரும், 64 வரும், 67 வரும், 68 வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாபில் உள்ள எமர்ஜென்சியை பற்றி தான் பேசக்கூடியது. அப்போ அந்த எமர்ஜென்சிங்கிறது நமக்கு என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா நார்மலாக பார்க்கும்போது எமர்ஜென்சிங்கிறத 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணணும்பாங்க, பிறகு ரிப்பல் பண்ணுவாங்க, 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்பாங்க, திரும்ப கூட ஒரு 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பஞ்சாபில் வரக்கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட். அப்போ அந்த ஆர்டிகல் எல்லாத்தையும் சேர்த்து படிக்கணும். அப்போ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஸ்டேட் எமர்ஜென்சி, அப்போ ஸ்டேட் எமர்ஜென்சி எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது தான் நமக்கு 48th அமெண்ட்மெண்ட்டில். ஏன்னா 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் ரிப்பல் பண்ணிடுவாங்க, திரும்ப 3 years கொண்டு வருவாங்க, 3 years 6 years அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் அதனுடைய முக்கியமானது. அப்போ 48th அமெண்ட்மெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 48th அமெண்ட்மெண்ட் 1984. 48 வந்து இது 82, இது 84. 46th அமெண்ட்மெண்ட்னா இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் டேக்ஸ். இப்போ இந்த சேல்ஸ் டேக்ஸுங்கிறது தான் வேட்டுன்னு மாறிச்சு, வேட்டு தான் ஜிஎஸ்டின்னு மாறிருக்கு. அப்போ இந்த சேல்ஸ் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய லூப் ஹோல் இருக்கும். இன்டர்ஸ்டேட்டு சேல்ஸ் டேக்ஸில் நிறைய லூப் ஹோல் இருக்கும். இப்போ ஒரு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கம்மியாக இருக்கும், அந்த ஸ்டேட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விற்பாங்க. அப்போ விற்கும்போது என்னென்னா அந்த டேக்ஸ் வந்து மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் கிடைக்காம போகாமல் நிறைய லூப் ஹோல் இருக்கும். அதுக்கு வந்து யூனிஃபார்மிட்டி கொண்டு வர்றதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருவாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் இந்திரா காந்தி பீரியடில் கொண்டு வந்த மிகப்பெரிய அமெண்ட்மெண்ட். ஏன்னா 19 அமெண்ட்மெண்ட் இருக்குது. இது அப்படியே குரூப் 2 மெயின்ஸில் கேட்டிருக்கான், குரூப் 1 மெயின்ஸில் மெயின் கேட்கலாம். இந்த 42nd 44th ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். 43ல ஒரு 13 அமெண்ட்மெண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். எஸ்எஸ்ஐ ப்ரீஎம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த 3 வார்த்தையை சேர்க்குறாங்க, சோசியலிஸ்ட், செக்குலார், இன்டெகிரிட்டி. அடுத்து இப்போ தான் நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம் கேட்டிங்கன்னா 4A ஃபண்டமெண்டல் டியூட்டி. என்ன அப்புறம் பார்த்தீங்கன்னா 14A ஏன்னா வந்து ட்ரிபுனல். இது எல்லாமே இதான். அப்போ லோக்சபா அசம்பிளி எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம லோக்சபா எம்பியோட பீரியட் எத்தனை 5 வருஷம், எம்எல்ஏட பீரியட் எத்தனை வருஷம் 5 வருஷம். அதை வந்து என்ன பண்ணால் 6 வருஷமாக மாற்றுவாங்க. முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். அப்புறம் ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ்னு ஒன்று கொண்டு வருவாங்க. ஆல் இண்டியா
ஜுடிஷியல் சர்வீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோரம்ங்கிறது வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. கோரம் என்னது? அவையை நடத்துவதற்கு குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை 10ல் 1 இருக்கணும். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. பிறகு முக்கியமான என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக பார்க்கும்போது ஜுடிஷியலே வந்து அதனுடைய பவரை வந்து குறைப்பாங்க. ஜுடிஷியல் வந்து இப்போ வந்து பார்லிமெண்ட் பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, அந்த எலெக்ஷனில் பிரச்சனை, அதில் தலையிடுறதெல்லாம் அதை வந்து ஸ்க்ரூட்னி பண்ணுவாங்க. பட் ஜுடிஷியல் ரிவ்யூ, ஜுடிஷியலுடைய பவரையே குறைச்சிடுவாங்க. அதான் மெயினாக நீங்கள் பார்க்கணும். இந்த ஜுடிஷியலுடைய பவரையே குறைச்சிருவாங்க. பார்லிமெண்ட் தான் பெருசும்பாங்க. இப்போ வந்து பார்லிமெண்ட் தான் பெருசும்போது டிபிஎஸ்பி வந்து கிரேட்டர் தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிம்பாங்க. அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒரு 4 பாயிண்ட் ஆட் பண்ணுவாங்க. ஃபண்டமெண்டல் டிபிஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் ஆட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய மாடிஃபிகேஷன் கொண்டு வருவாங்க. அப்புறம் கான்கரண்ட் லிஸ்ட்லேருந்து ஒரு 5 இதை பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து ஒரு 5 இதை என்ன செய்வாங்கன்னா கான்கரண்ட் லிஸ்ட் வச்சுருவாங்க. மத்திய அரசுக்கு என்னெல்லாம் சாதகமாக வேணுமோ எல்லாத்தையும் மாற்றிருப்பாங்க. இது அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட், அப்போ இந்த பொறுத்துக்கு ஒரு கொஸ்டின்ஸு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் அவுட் த ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ 42nd அமெண்ட்மெண்ட். அதை தான் கேட்கான். 42nd அமெண்ட்மெண்ட் எனக்குலாம் ஒருத்தர் சொல்லி கொடுத்துரு வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் 42nd போடு அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ 42nd அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன எது ட்ரூ ஸ்டேட்மெண்ட்னு கேட்காங்க. அப்போ 42nd அமெண்ட்மெண்ட்ல இந்த கொடுக்க பாருங்க, SSI சோசியலிஸ்ட் செக்குலார் இன்டெகிரிட்டி, SSI. இது வந்து ஒரே ஒரு தடவை தான் பிரியம்புள்ள திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அது என்ன திருத்தம்னா 42nd அமெண்ட்மெண்ட்ல இந்த 3 வார்த்தை சேர்க்காங்க. இது கொஸ்டின். முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. இப்போ எல்லாத்துலேயுமே 1 இருக்குது. அப்போ நீங்கள் 1 வாசிக்கவே கூடாது. ஆனால் நம்ம வாசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். 2வது ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வேர் ஆடட். அப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இப்போ தான் பார்த்தோம். 4A அப்படின்னு 1 ஆட் பண்ணி தனியாக ஒரு ஆர்டிக்கலை சேர்த்துருப்பாங்க 51Aன்னு. அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட்டு வருது. அப்போ ஒன்லி 1 கரெக்டுங்கிறது தப்பாயிருது. நெக்ஸ்ட், added 3 directive principle of state policy. இந்த directive principle of state policyல ஒரு 3 பாயிண்ட்டை சேர்க்குறாங்க. ஆக்சுவலாக 4 பாயிண்ட்டை சேர்க்குறாங்க. இந்த மாதிரி தான் அவன் தப்பு வைக்கான். ஒரு நம்பரை கொடுக்கும்போது தப்பாக கொடுத்துருதான். இப்போ என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க கேட்டிங்கன்னா 39F ஒன்று சேர்ப்பாங்க. ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். 39A ஃப்ரீ லீகல் எய்டு, ஃப்ரீ லீகல் எய்டு. அடுத்தது 43A இந்த ஒர்க்கர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்ல பங்கு பெறணும்பாங்க. ஒர்க்கர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்ல பங்கு பெறணும்பாங்க. 48A என்விரான்மெண்ட். அப்போ அந்த கொஸ்டின், இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாயிருது. இப்போ 3 தப்பாயிருது. இப்போ 3 வரக்கூடாது. 3 வரக்கூடாதுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வரக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 பார்ப்போம். இன்க்ளூடட் ஃபியூ நேஷனல் ஆக்ட் இன் த 9th ஷெட்யூல். இது ரைட்டு. ஏன்னா ஒரு நேஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்கு, அதாவது தேசியத்துக்கு எதிராக யாராட்டும் தீவிரமாக செயல்பட்டாங்களோ அவங்களுக்கு எதிராக நிறைய ஆக்ஷன் எடுப்பாங்க. அதை தான் இதில் கொடுக்குறான். ஏன்னா ஃபியூன்னு தான் சொல்லியிருக்காங்க, நம்பர்ஸ் கொடுக்கல பாருங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. அப்போ ஆன்சர் வந்து 1. இப்போ 42nd அமெண்ட்மெண்ட் தரவாக படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் போட்டுடலாம். அப்போ நீங்கள் 19மே படிக்கணும். அப்போ 19யும் படித்தா தான் இந்த கொஸ்டின் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், திரும்ப பாருங்க. இன்கார்பரேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் டியூட்டி. அதே கொஸ்டினை திரும்ப கேட்டிருக்கான். ஃபண்டமெண்டல் டியூட்டியை ஆட் பண்ணது என்னன்னா 42nd அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணுறாங்க. இல்லை 19 அமெண்ட்மெண்ட் இருக்குது. 19யும் படிக்கணும். 1976 ஏற்கனவே பார்த்துட்டோம். மற்றது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 42nd அமெண்ட்மெண்ட்டு, ஏன்னா இந்திரா காந்தி பீரியடு. 43ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டராக வந்திருந்தாரு. இந்திரா காந்தி 42nd அமெண்ட்மெண்ட்டில் என்னெல்லாம் பண்ணினாங்களோ அதெல்லாம் திரும்ப மாற்றி அமைப்பாங்க. 43லையும் மாற்றி அமைப்பாங்க, 44லையும் மாற்றி அமைப்பாங்க. அப்போ 43ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜுடிஷியல் பவரை குறைச்சாங்க பார்த்தீங்களா, அந்த பவர் திரும்ப அவங்களுக்கு கொடுப்பாங்க. ரீஸ்டோர் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியல் ரிவ்யூ யாருக்கெல்லாம் கேட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் என்ன செய்றாங்க, கொடுக்குறாங்க. அப்போ முக்கியமானது. அடுத்தது 44th 13 அமெண்ட்மெண்ட் இருக்குது. அது 13மே படிக்கணும். ஏன்னா ஆனால் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 13ல் என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா அந்த எமர்ஜென்சியில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஆர்மடு ரிபிலியன் சொல்லி மாற்றுவாங்க. அங்கே என்னெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் மாற்றுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா லோக்சபா சீட்டை 6 வருஷம், எம்எல்ஏ சீட்டு 6 வருஷம் சொன்னாங்களே, அதை திரும்ப என்ன சொன்னால் 5 வருஷமாக மாற்றுவாங்க. இது எல்லாமே அங்கே நடக்கக்கூடிய முக்கியமானது. அப்போ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 45th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 45th வந்து 1980. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரிசர்வேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்டென்ஷன் ஆஃப்
ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி ஆங்கிலோ இண்டியன் இவங்களுக்கு நமக்கு என்னன்னா 10 years எக்ஸ்டென்ஷன் கொடுக்காங்க. ஆனால் இந்த 104 அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆங்கிலோ இண்டியன் எடுத்துட்டாங்க, வெளியே தூக்கிட்டாங்க. ஆங்கிலோ இண்டியன் இப்போ கிடையாது. அப்போ 10 வருஷத்துக்கு ஒரு ஆட்டம் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்காங்க. இது சம்மந்தமாக என்னென்ன அமெண்ட்மெண்ட் வருது, அந்த 10 வருஷம் முடியும் ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட் வரும் பார்த்தீங்களா? இல்லை என்னெல்லாம் வரும்னா 8th அமெண்ட்மெண்ட் வரும், 23 அமெண்ட்மெண்ட் வரும், 45வது அமெண்ட்மெண்ட் வரும். ஏன்னா இது 60ல் போட்டிருப்பாங்க, இது 70ல் போட்டிருப்பாங்க, இது 80ல் போட்டிருப்பாங்க. அடுத்த 62 அமெண்ட்மெண்ட், 79, 95, அடுத்த 104 வருஷம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அரசியல் நடைமுறைக்கு வந்து 50, அப்போ 60ல் ஒரு எக்ஸ்டென்ஷன், 70ல் ஒரு எக்ஸ்டென்ஷன், 80ல் ஒரு எக்ஸ்டென்ஷன், 90ல் ஒரு எக்ஸ்டென்ஷன், 2000, 2010, 2020. இப்போ வந்து இது இந்த எக்ஸ்டென்ஷன் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஆங்கிலோ இண்டியன் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது போக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 13 அமெண்ட்மெண்ட் இருக்குது. 13மே நல்லா படிச்சுக்கிடணும். 13ல் மெயினாக என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, பார்லிமெண்ட் பவரை வந்து சுருக்கிட்டு ஜுடிஷியல் பவர் வந்து என்ன செய்றாங்க, அதிகமாக கொடுக்குறாங்க. தனியாக அதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், which is the key feature of the women reservation. women reservation bill. women reservation என்னது? 1/3 ரிசர்வேஷன் லோக்சபாவில் கொண்டு வராங்க, எம்எல்ஏ எலெக்ஷனில் கொண்டு வராங்க. ஆல்ரெடி லோக்கல் பாடியில் இருக்குது. அப்போ நமக்கு வந்து உமன் ரிசர்வேஷன் பில்லு வந்து லோக்சபாவில் என்னைக்கு பாஸ் ஆகுதுன்னா 20th செப்டம்பர். இதே ராஜ்யசபாவில் என்னைக்கு பாஸ்னா மறுநாளே பாஸ் ஆயிரும், 21st செப்டம்பர். பிரசிடென்ட் எப்போ அசென்ட் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா September 28. நடைமுறைக்கு வர்றது எப்போ வருது கேட்டிங்கன்னா, இப்போ வரக்கூடிய பாப்புலேஷன் நடக்குது பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய பாப்புலேஷன் முடிஞ்ச உடனே டீலிமிட்டேஷன் கமிட்டி போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ரிசர்வேஷன் வரும். இதான் அதனுடைய கண்டென்ட். நம்ம பார்ப்போம். த பில் ரிசர்வ் 33% ஆஃப் த ஆல் சீட்ஸ் ஃபார் உமன் இன் லோக்சபா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட் ஆயிட்டா? முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்னா நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியே போயிடும். நெக்ஸ்ட், it will not apply to the seat reserved SC/ST in the Lok Sabha state legislature. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நாட்டுன்னு கொடுத்தாவே நீங்கள் கவனமாக வாசிக்கணும். இல்லை என்னென்னா SC/ST லோக்சபா வந்து அப்ளை ஆகாதுங்காங்க. அதையும் சேர்த்து தான், எல்லாத்தையும் சேர்த்து தான் 33% இடஒதுக்கீடு. அப்போ 2000 தப்பாயிருதா? அப்போ நமக்கு வந்து 2000 தப்பாயிடுது. 2000 தப்பாயிட்டுனா எது வராது, இது வராது. ரிசர்வேஷன் டு பி ப்ரொவைடட் 25 இயர்ஸுங்க. அது வந்து 15 years. இப்போ எப்படி வந்து SC/ST ரிசர்வேஷன் 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி உமன் ரிசர்வேஷனை 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த நம்பர்ஸ் கொடுக்குற இடத்துல நீங்கள் கவனமாக பார்க்கணும். டு பி எஃபெக்டிவ் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ், அதை தான் சொன்னேன். பாப்புலேஷன் இப்போ நமக்கு பாப்புலேஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வருஷம் 2026 எடுப்பாங்க, அப்புறம் அடுத்த வருஷம் ஒரு phase 2 எடுப்பாங்க. எடுத்து முடிச்சோன்னா டீலிமிட்டேஷன் போடுவாங்க. அதுக்கப்புறம் இது இம்ப்ளிமெண்ட் ஆகும். அப்போ இது ரைட்டு. அப்போ நமக்கு 1, 4 ரைட்டு. இப்போ பாப்புலேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிடணும். பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா phase 1 போட்டிருக்காங்க. இது வந்து என்ன கேட்டிங்கன்னா April to September 2026. phase 2 போடுவாங்க. ஏன்னா February 2027. அப்போ வந்து சென்சஸ் கமிஷன், இது இந்த சென்சஸ் கமிஷனர் ரிஜிஸ்டர் யாருன்னு கேட்கலாம், MK நாராயணன். எல்லாம் வந்து அந்த டைமில் கொஸ்டின் பயங்கரமாக இருக்கும். அந்த பாப்புலேஷன் எடுக்க ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா, இப்போவுமே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி வாக்காளர் அதிகமாக இருக்கக்கூடியது சோழிங்கநல்லூரும், குறைவாக இருக்கிறது துறைமுகம் சொல்லி இன்றைக்கி பேப்பரில் வந்துச்சு. இப்போ இதை மாதிரி டேட்டா வந்து நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன் ரீசன். இப்போ அசர்ஷன் ரீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 73rd Amendment Act 1992 has added new part 9. ஆமாம், நியூ பார்ட் 9ங்கிறது என்ன கொண்டு வந்திருப்பாங்க, இல்லை பஞ்சாயத்து ராஜ் ஆர்டிகிள் 243 இருந்து 243 வரைக்கும் மொத்தம் 29 சப்ஜெக்ட் இருக்கும். முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. த ஆக்ட் ஹாஸ் ஆல்சோ ஆடட் நியூ 11th ஷெடியூல் ஒன்று கொண்டு வருவாங்க. தான் பஞ்சாயத்து. ஏன்னா பார்ட் வந்து 9, ஷெடியூல் வந்து என்னது 11th. ஏன்னா இதுவும் ரைட்டு. ஆனால் இது வந்து நமக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கீழே கொடுத்துருந்தா கூட ஓகே. இது வந்து என்ன கேட்டிங்கன்னா, இது ஒரு தனியான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து பார்ட் 9 கொண்டு வர்றாங்க, இதில் பார்ட் 11 கொண்டு வர்றாங்க. ரெண்டுமே கரெக்டு. ஆனால் கொண்டு வர்ற காரணம் என்ன கேட்டிங்கன்னா 73rd Amendment. அது வந்து ரீசனில் இருந்திருக்கணும், இந்த சைடு இருந்திருக்கணும். ஆனால் இங்கே இல்லை. அதனால் இது என்னென்னா நாட் எக்ஸ்பிளனேஷன். ரெண்டுமே கரெக்டு. ஆனால் என்னது நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஆப்ஷன் வந்து டி. கொஸ்டினை கரெக்டாக போடணும், தப்பாக போட்டுறக்கூடாது. அடுத்தது பாருங்கள், இப்போ தான் 104 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இப்போ தான் பார்த்தோம். இந்த 104 அமெண்ட்மெண்ட்டில் நமக்கு ஆங்கிலோ இண்டியனை தூக்குறாங்க, வெளியே தூக்கிட்டாங்க. இந்த ரிசர்வேஷன் கொடுத்தாங்க ஆங்கிலோ இண்டியன் லோக்சபாக்கு 2 பேரும், சட்டசபைக்கு ஒரு ஆளும்.
அதை தூக்கி விட்டாங்க. இப்போ எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் அதில் போகுது. எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் வந்து நம்ம பார்த்தோம் 10 இயர் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. இது எப்போன்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம். அது நம்ம 60, 70, 80, 90 அந்த 10 முடியல வரும்போது நமக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக 2020 25th டேட் மோகன் கேட்டிருக்கான். 25th ஜனவரி. அந்த அளவுக்கு நம்ம டேட்டோடு சேர்த்து படிக்கணும். ரைட் டு ப்ராப்பர்ட்டி ரிமூவ்டு ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அந்த சொத்துரிமை மொத்தம் நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட் வந்து 7 உரிமை இருந்தது. என்னெல்லாம் இருந்தது? ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு ஃப்ரீ ரிலீஜனு, அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸு, அடுத்து கல்ச்சுரல் ரைட்ஸு. அப்போ நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 உரிமை ப்ராப்பர்ட்டியும் உண்டு. அதில் இப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டியை மட்டும் தூக்குனது என்ன அமெண்ட்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் 1978 மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது தூக்கிட்டாங்க. தூக்கி கொண்டு எங்கே வச்சுருக்காங்கன்னா 307 கொண்டு வைக்காங்க. ஏன்னா 307 கொடுக்காங்க. எந்த ஆர்டிக்கலில் தூக்குறாங்க அப்படின்னு கேட்டால் ஆர்டிக்கல் 31 தூக்குறாங்க. 307 போய் அது என்னதான் இருக்குன்னா லீகல் ரைட்டாக இருக்குது. சட்டம் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக இல்லை, லீகல் ரைட்டாக இருக்குது. இது வழக்கமாக எல்லா இடத்துலையும் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். அடுத்தது பாருங்கள், ஃப்ரீ லீகல் எய்டு. இப்போ தான் நம்ம பார்த்தோம். இந்த ஃப்ரீ லீகல் எய்டுங்கிறது நமக்கு எங்கே கொண்டு வராங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வராங்க. ஆர்டிகல் 39A. அப்போ 42nd அமெண்ட்மெண்ட் ரைட்டு. இப்போ தான் நம்ம பார்த்தோம். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமைஸ் இன்இக்வாலிட்டி இன் இன்கம். வருமானத்தில் ஏற்றத்தாழ்வை குறைக்கணும். ஆர்டிகல் 38 வரும். அது 44th அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வருவாங்க. ரைட்டு. அவன் கேட்டிருக்க என்ன கேட்டிருக்கான்னா இன்கரெக்ட்னு கேட்டிருக்கான். சில நேரம் ஆப்ஷன்லையும் இன்கரெக்ட்னு கொடுத்துருப்பான். அப்படி கொடுத்தா நமக்கு போட்டுருவோம். மேலே ஒன்று கொடுத்துட்டு கீழே கொடுக்காம மட்டும் தான் மாட்டிக்கிடும். அடுத்தது கோஆபரேட்டிவ் சொசைட்டிங்கிறது 97th அமெண்ட்மெண்ட் 2011 கொண்டு வருவாங்க. ஏன்னா அப்போ நமக்கு அது தப்பாயிருது. அடுத்தது சேஃப் கார்டிங் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப்ங்கிறது 42nd அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வருவாங்க. இது தப்பு, இதுவும் தப்பு. 86th அமெண்ட்மெண்ட் இப்போ தான் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? ஆர்டிகல் 21A, ஆர்டிகல் 45, ஆர்டிகல் 51 ஏல கே. இப்போ இதுவும் தப்பாயிருது. அப்போ நமக்கு ரைட்டுங்கிறது 1, 2 மட்டும் தான் ரைட்டு. இன்கரெக்ட் இருக்கு. அப்போ நமக்கு 3, 4 என்னது இன்கரெக்ட். நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் என்ன எது கரெக்ட்லின்னு கேட்டிருக்கான். இது முக்கியமான அமெண்ட்மெண்ட். 91st அமெண்ட்மெண்ட் 2003 கொண்டு வராங்க. வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா மினிஸ்டருடைய எண்ணிக்கை அந்த மொத்த உறுப்பினரில் 15% தாண்டிடக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மஸ்ட் கண்டெயின் நோ மோர் தென் 15%. வெரி இம்பார்ட்டன்ட். இது என்னன்னு கேட்டிங்கன்னா 2003 கோவாவில் பார்த்தீங்கன்னா 40 MLA கிட்டத்தட்ட 39 மினிஸ்டர் இருந்தாங்க. அப்போ அந்த டைமில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட். அப்போ இது 1க்கு 1 பொறுத்துக்கு தானே கேட்டிருந்தான். அப்படின்னு பார்த்தா நமக்கு 2 இது இருக்குது. சரி, ஓகே. அடுத்தது 102 அமெண்ட்மெண்ட். அப்போ 102 அமெண்ட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு 2018 கொண்டு வர்றாங்க. 102 அமெண்ட்மெண்ட். இதில் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா அந்த கிராண்ட் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸ் முக்கியமானது. இது 102. 102ங்கிறது 338B. ஆக்சுவலாக நீங்கள் கவனிக்கணும். 338 முக்கியமான ஆர்டிகல். நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட். 338A நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். 338B பி ஃபார் பிசி நான் வச்சுக்கணுங்க. அப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸ். ஓகே. அப்போ நமக்கு 1. அப்போ இதுதான் நமக்கு என்னது ஆன்சர் போட்டுருவோம். அடுத்து கவனிப்போம். 105 அமெண்ட்மெண்ட். 105 அமெண்ட்மெண்ட்டுங்கிறது நமக்கு 2021 கொண்டு வராங்க. 105 அமெண்ட்மெண்ட்டுங்கிறது 2021 கொண்டு வராங்க. இங்கே என்ன கொடுக்குறாங்க கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா the state government is empowered again to identify specific socially economically backward class. அப்போ எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய உரிமையை ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இது 105 அமெண்ட்மெண்ட். 106 தான் கடைசி. இப்போ அட் ப்ரெசென்ட் அமெண்ட்மெண்ட் என்ன இருக்குன்னா 106 இருக்குது. 106 என்னன்னா அந்த உமன் ரிசர்வேஷன். அப்போ இப்போ தான் பார்த்தோம். என்ன உமன் ஆர் கிவன் 1/3 ரிசர்வேஷன். அப்போ அந்த கொஷின் பாருங்கள் அதே ஏரியாவில் சுற்றிட்டே இருக்குது பாருங்கள். அப்போ அது முக்கியமானது. நெக்ஸ்ட்டு அமெண்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு 106 படித்து வச்சுக்கிடணும். விச் ஷெட்யூல் டீல்ஸ் வித் பவர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி முனிசிபாலிட்டி. ஏன்னா 74th இதே 73rdன்னு கேட்டிங்கன்னா பஞ்சாயத்து. அப்போ முனிசிபாலிட்டிக்கு எந்த ஷெட்யூல்னா 12வது ஷெட்யூல். ஏன்னா இதே 11வது ஷெட்யூல் என்ன கேட்டிங்கன்னா நமக்கு 73rd அமெண்ட்மெண்ட்டு பஞ்சாயத்து.
10வதுங்கிறது கட்சித்தாவல் தடை சட்டம். கட்சித்தாவல் தடை சட்டம் 52nd அமெண்ட்மெண்ட் 1985 கொண்டு வருவாங்க. 9th ஷெட்யூல் இது என்ன கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951. இப்போ இது எல்லாமே நம்ம எல்லா அமெண்ட்மெண்ட்டும் படிச்சுக்கிடணும். 40% கொஸ்டின் நம்ம இந்த டேட்டா வைஸ் தான் கேட்பாங்க, அதனால நல்லா படிச்சுக்கிடணும். இப்போ ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் ரிப்பீட் கேட்குற வடிவம் தான் மாறும், அதே கொஸ்டின் தான் கேட்பாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் விச் அமெண்டட் ஆக்ட் ரிப்பல் 31A ஏன்னா ஆடட் 300A நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா சொத்துரிமை தூக்கிட்டாங்க, அதை 300Aல போய் லீகல் ரைட்டாக மாற்றிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் பார்த்ததை திரும்ப கேட்டிருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட்லாம் பாருங்கள், ஏற்கனவே பார்த்துருக்கோம். 43rd பார்த்துருக்கோம், 45th பார்த்துருக்கோம், 42nd பார்த்துருக்கோம். இப்போ கேட்ட கொஸ்டினே தான் உங்களுக்கு ஆப்ஷனில் வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அந்த பழைய கொஸ்டினை எடுத்து திரும்ப படிங்க, அது ஓரியன்டேஷன். இப்போ இந்த அமெண்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தா சில நேரம் உங்களுக்கு ஒரு குழப்பம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் பில்லும்பாங்க, அமெண்ட்மெண்ட் ஆக்டும்பாங்க, சிஏஎம்பாங்க, இது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சிஏபிம்பாங்க, இது அமெண்ட்மெண்ட் பில்லு. பில்லையும் ஆக்டையும் நம்பரை குழப்பக்கூடாது. நமக்கு தேவை வந்து ஆக்ட் தான். பில்லுங்கிறது பிரசிடென்ட் கையெழுத்து போடலன்னு அர்த்தம். இப்போ கூட 131st அமெண்ட்மெண்ட் பில்லு ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ சண்டிகார் இருக்குது பார்த்தீங்களா, சண்டிகாருங்கிறது இப்போ 239 ஆர்டிகிள் இருக்குது. இதை வந்து 240க்கு கீழே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் பில்லு கொண்டு வந்தாங்க. அது பெரிய கலவரம் ஏற்பட்டதுனால அதை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதே இது பிரசிடென்ட் கையெழுத்து போட்டாருன்னா அது என்னதாயிரும், ஆக்ட் ஆயிரும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன 106 அமெண்ட்மெண்ட்டையும் தரவாக படிச்சிடணும். ஆர்டிகல் 395 தரவாக படிச்சிடணும். அடுத்து 12 ஷெட்யூல் தரவாக படிச்சு 25 பார்ட்டை படிச்சுக்கிறோம். அமெண்ட்மெண்ட்டில் முதல் எடுத்தோன்னா இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டை எடுத்து 19 அமெண்ட்மெண்ட் என்னென்ன திருத்தருக்கு 19 எழுதி பழகணும். 44th அமெண்ட்மெண்ட்டை எடுத்து நம்ம வந்து அந்த 13 எடுத்து எழுதி பழகணும். அதை எழுதி பார்த்தீங்கன்னா மீதியெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட நம்ம ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கலாம். தேங்க்யூ.